ஹாய் ஆல், நான்வெஜ்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு டேஸ்டியான வெஜ் ப்ரான் ஃப்ரை, அதாவது சைவ இறால் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குவிக்காக செஞ்சிடலாம், 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு 100 கிராம் சன்னாவை முதல் நாள் ஊற வச்சுருக்கேன். இது நீங்கள் வேக வச்சு எடுத்தாலும் சரி, இல்லை ஊற வச்சதை எடுத்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அந்த சன்னால இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். தண்ணி பத்தலைன்னா மட்டும் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சாஃப்ட் மாவாக இருக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணுங்கள். நடுவில் ஒரு வெட்டு போட்டு சைட்லலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டு போட்டுட்டு ஒரு ப்ரான் ஷேப்புக்கு இதை ஷேப் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா ப்ரான் ஷேப்புக்கு வந்துடும். சைட்லலாம் கிராக் விட்டுச்சுன்னா நல்லா கை வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா ஷேப் ஆகிடும். இது மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன உருண்டையாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு உருட்டி கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டு ஷேப் பண்ணிவிட்டு உருட்டி எடுத்திங்கன்னா ப்ரான் ஷேப்புக்கு ஈஸியாக வந்துடும். சைடில் கிராக் விழுந்ததுன்னா கை வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக ஷேப் ஆகிடும். இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நல்லா சூடான ஆயிலில் இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. இது உடஞ்செல்லாம் போகாது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதனால் கிறிஸ்பியாகவும் வரும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி ரியல் ப்ரான் ஃப்ரை மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை, ஒரு ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர். இது நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெஜ் ப்ரான் எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த ப்ரானில் அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெஜ் ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடுத்து வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.